ஒரு தலைவர் தன்னுடைய சமுதாய வளர்ச்சிக்காகவும் இந்த சமுதாயம் வளர வேண்டும் என்பதற்காகவும் திருமணமே செய்து கொள்ளாதவர். அதுக்கு அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு, மிகப்பெரிய அர்ப்பணிப்பு அது. அதை போல உள்ள ஒரு மனிதர் கொள்கையெல்லாம் தடம் மாதிரி செயல்பட மாட்டார். அதனால தான் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணின்னு சொல்கிறேன். அதான் சார், இப்போ இந்த பேரணியில் கூட திருமாவளவன் அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு, எங்களுக்கு சீட்டு இந்த அரசியலாம் நாங்கள் பண்ண வரல, எங்களுக்கு என்ன அரசியல் எனக்கு தெரியும், அரசியல் நீங்கள் சொல்லித்தர வேணாங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இது கொள்கைக்கான கூட்டணி, திமுகவுடன் நாங்கள் அதில் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சரை கேட்கவில்லை என்று கேட்கிறார்கள். துணை முதலமைச்சரோ முதலமைச்சர் ஆகுவதோ எங்களுடைய நோக்கம் அல்ல, எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு பிரதமராக வர வேண்டும், அது போன்றதெல்லாம் இருக்கிறதுக்குள்ள நாங்கள் இதுக்கெல்லாம் நாங்கள் ஆசைப்பட மாட்டோம், எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், பதவி முக்கியம் அல்ல, தேர்தல் முக்கியம் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் திருப்பி நீங்கள் திருமாவளவன் அதிமுகவுக்கு போயிடுவாரா, அங்கே போயிடுவாரா, இங்கே போயிடுவாரான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் திமுக கூட்டணியில் நீடிக்கிறார், நீடித்தார், நீடிப்பார்.